வெல்கம் டு லக்னோ சீரிஸ் பார்ட் 3. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் இன்னொரு டைம் ட்ராவல். நைட்டு ஃபுல்லாக மழை, காலையில் எழுந்திரிச்சா வெயில். என்னடா இது ஒன்றுமே புரியாமல் சுற்றி நின்றேன். ரோடெல்லாம் எம்டியாக இருக்கிறத பார்த்து நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா இது மத்தியான டைமுக்கு தான் ஏஞ்சி வந்துட்டோமான்னு பார்த்தேன். காலையில் 7 மணி தான். அப்புறம் தான் தெரிஞ்சு 7 மணிக்கு தான் இங்கே கோவிலே திறப்பாங்கன்னு. காலையில் 7:30 மணிக்கு தான் முதல் ஆரத்தியே. அந்த முதல் ஆரத்தியை பார்த்துட்டு சென்னை கிளம்புறதா நமக்கு பிளானு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி லக்னோவில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் 7 மணிக்கு நமக்கு ஃப்ளைட். ஆரத்தியை பார்த்துட்டு லக்னோ கிளம்பியாச்சு. வர வழியில் ஜுராசிக் பார்க்லாம் தாண்டி ஒரு வேளை லக்னோ வந்து சேர்ந்துட்டோம். லக்னோவில் இருக்கிற முக்கியமான வேலை இதுதான். மக்களே, லக்னோவில் வந்து 2 சிக்கன் வந்து ஃபேமஸ். ஒன்று சாப்பிட்ற சிக்கன், இன்னொன்று இந்த சிக்கன் கறி சாரி. காமெடி மொக்கையாக இருந்தால் மன்னிச்சிருங்க, நம்ம கண்டுட்டு போவோம். இந்த சிக்கன் கறி சாரி வந்து சென்னையிலுமே இருக்கு. பட் இங்கே வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மி அண்ட் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அதிகம். இதில் சூப்பர் மேட்டர் என்னன்னா, சாரி வாங்க வந்தது எங்களுக்கே இல்லை. இவர் தான் அந்த சிக்கன் சாரி கேட்ட ஆளு. இந்த கப்பல் தான் சாரி கேட்டிருந்தாங்க. அவங்க 2 பேரும் வீடியோ கால் எடுத்து சாரி செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து ஜூட் விட்டாச்சு. நார்த் இந்தியா வரைக்கும் வந்துட்டு பானிபூரி சாப்பிடாம போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டோம். வந்ததுலேருந்து எல்லாரும் சொன்ன ஒரே இடம் ராயல் சாட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்னு. சரி, வண்டி நேராக ராயல் சாட்டு கூட்டாச்சு. அங்கே இருக்கிற மெனுவை பார்த்தோன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. இட்லி வித் சாம்பார் 150, வித்தவுட் சாம்பார் 120ன்னு போட்டிருக்கானுங்க. இதே என்னடா இட்லிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பாவ் பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு பாவ் பஜ்ஜின்னு வைக்கிறதுக்கு பதிலாக நெய் பஜ்ஜின்னு வச்சிருக்கலாம். அவ்வளோ நெய். மக்களே, ராயல் சாட்டில் வந்து பானிபூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு கிடையாது, சன்னா மசாலா தான் கொடுப்பானுங்களாம். மசிச்சு கொடுத்துட்டானுங்க. அதுவும் ஸ்பூனில் கொடுத்துட்டானுங்க. அது பூரிக்குள்ள போக மாட்டேன்னு ஒரே அடம் வேற பிடிச்சிருந்தது. ஒரு வழியா திணிச்சு உள்ள தள்ளியாச்சு. அப்படியே பானியை ஊற்றி வாயில போட்டா நோ கமெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு இல்லாமல் பானிபூரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கொடுத்த ஹைப்புக்கெல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. பில்லை கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அந்த வேலை ஒரு சுட்ட சோளத்தை பிக்கப். அப்படியே ஏர்போர்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே முதல்ல பார்த்த வேலை காஃபி தான். ஒரு நாள் காஃபி குடிக்காம இருந்தால் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. என் ஒய்ஃப் பக்கத்தில் இல்லாத நேரமா பார்த்து தான் கேமரா வைப்பேன். ஆனால் எங்கேயாவது கரெக்டாக வந்து குறுக்கால நின்றுவாங்க. இவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. சீக்கிரமா கண்டுபிடிச்சிடறேன். சென்னை வந்து இறங்கணும்னு செம்ம பசி, சாப்பிட போனோம். நம்ம ஊர்ல வித் சாம்பார் வித்தவுட் சாம்பார்லாம் கிடையாது. இட்லி தோசை வாங்கினாலே சாம்பார் ஃப்ரீ தான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே லக்னோ சீரிஸ் முடிச்சு விட்டாச்சு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாட்டா பாய்.